சம்பாரிச்ச காசை ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருந்தேன். இப்போ அந்த லேண்ட் இருந்ததால தான் எங்க அப்பாவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சு. இப்போ நான் அந்த லேண்டே இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? கண்டிப்பா எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல. நான் அதான் அதுக்கு கூட நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். பரவாயில்ல, நம்ம வந்து வீடு கட்டாம இருந்திருக்கோம், அந்த காசை வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வச்சிருக்கோம், ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருக்கோம். அந்த லேண்ட் வித்த காசுல தான் வந்து அப்பாவுக்கு வந்து நம்ம ஃப்ரீயா நான் வந்து இதுவா இது பண்ணேன். அதுவும் இல்லாம எனக்கு இந்த ராஜன் சங்கீதான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குண்ணா. ஆமா ஆமா, அவங்க இது வரைக்குமே எனக்கு 1 லட்சம் ரூபாய் மேல கொடுத்துருக்காங்க காசு, அப்பாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே. அப்படியே உட்காந்து பேசுவோம். நம்ம இப்போ ட்ரோல் பேக்கர் வாழ்க்கையில வந்து ஒருத்தர் நம்புறாரு, நம்பிட்டு வந்து பார்த்தா அது வந்து ஒன்று நடக்குது, சேனல் கைவிட்டு போகுது. அடுத்து ஓகே லேண்ட் வாங்கலாம் பார்க்குறது, லேண்டு வந்து போகுது. சரி அது வீடு கட்டலாம் பார்க்குறது, வீடு கட்டி போகுது. இப்படி ஒவ்வொன்றா வந்து தடை வந்துகிட்டே இருக்கும்போது உங்கள் மைண்ட் செட் என்னவா இருக்கும்? நீங்கள் ஓடுறீங்க, ஓகே உங்கள் பாதையில் போய்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, அது ஓகே மிஸ் ஆகுது. நீங்கள் நினச்சிப்பே ஒன்று மிஸ் ஆகுது அப்படிப்போ அது எவ்வளோ வலி கொடுக்குது உங்களுக்கு? நீ சிரிச்சிட்டே இருந்தால் கூட, வெளியே வந்து ஹாப்பியாக கனெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும்ல, சரி என்னடா ஒவ்வொன்றா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வலி இருக்கா உங்களுக்கு? ஆமாண்ணா, நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் அந்த ட்ரோல் பைக் காரன் சேனலே வந்து ரன் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போயிட்டு சேனலை வந்து ரன் பண்ண, ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஆனால் என்னால் வந்து அதை யூடியூப்பில் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நான் வேலையும் செய்யணும், வந்து இதையும் பார்க்கணும். அதுக்காக தான் ஒருத்தர் கூட போயிட்டு நீங்கள் வந்து அந்த யூடியூப் சேனலை வந்து இது பண்ணுங்க, கண்டென்ட் எல்லாம் நான் பார்த்துக்கின்னு நான் வீடியோ எடுக்கிறது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுது. அதை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து இதையும் பண்ணேன். இது பண்ணிட்டு பிறகு சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு வேலையை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பயங்கரமாக வந்து அதில் பயங்கரமான ஒரு விஷயமா வளர்ந்து வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு வெளியே வரணும்னு தானே வந்தேன். இதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு என்ன விஷயம் இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு எனக்குன்னு சொந்தமானது என்னுடைய பேர் தான். நான் வளர்த்து வச்சிருக்கேன் அந்த சேனலு. அதே வந்து எந்த இல்லைன்னு சொன்ன பிறகு அப்போ நான் என்ன பண்ணுறதாங்க? அதுக்கப்புறமும் அங்கே இருந்தாலும் அது வேஸ்ட் குப்பை தானே அது. நான் வந்து சும்மா சம்பளத்துக்கு இருக்கிற மாதிரி அது கணக்கு. எனக்கான விஷயத்த என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு பிறகு நான் அங்கே பண்ணுறேன். எனக்கான கூட இல்லை, என் தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல், சண்டை கோழின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் அதில் நான் தான் கஷ்டப்பட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணி என் தங்கச்சி நடிக்க வச்சு, ஐஸ்ன்னு ஒரு பாப்பா இருக்கா, அந்த பாப்பாவையும் நடிக்க வச்சு, அந்த பாப்பாக்குன்னு ஒரு லைஃப் வந்து ஓகே சூப்பராக இருக்குது, சூப்பராக பண்ண போகிறாங்க நம்மளுடைய அவங்க வீட்டில் நினச்சிருப்பாங்கல்ல, அதனால தான் நம்பி அனுப்புகிறாங்க நம்மக்கிட்ட. அப்போ அந்த பாப்பாவுடைய லைஃப்பும் நான் வந்து ஏமாத்தின ஒரு கதையாக வந்துடுச்சு. அதெல்லாம் உட்காந்து அது அவள் தான் லைஃப் போயிடுச்சா, எல்லாம் போயிடுச்சா, முடிஞ்சிச்சா, அவள் தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு யாருன்னா ஒரு சேனலில் போயிட்டு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சா நம்ம மறுபடியும் க்ரோ ஆகுமா ஆகாதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் ஃபுல்லாக அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜூஜிபின்னு வரணுங்கிறாரு. அது வராது, ஜுஜிபினா வேணா, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இன்ட்ரோ. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜுஜிபினா பேரு, பார்த்திபன் பேரு. ஜுஜிபி போடா ஜுஜிபின்னு ஒரு சேனல் வச்சிருந்தாரு. அவர் வந்து இப்போ அந்த சேனல் வந்து அவர் சேனல்லாம் என்னன்னு தெரியாம வித்துட்டாரு தலைவன். யார்கிட்ட வித்தீங்க? ஒரு 40,000 ரூபாய் வித்துட்டு. என்ன ஒவ்வொரு செட்டு சேர்றதே பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி ஓகே, இவரை பத்தி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சேனல் வந்து போயிடுச்சு, உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்ட்ரைட்டா வந்து உன்னால முடியும்டா, நீ ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க, அதான் எனக்கு புரியல, நீ யாருன்றது உனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் நீ ஒரு சேனல் ஆரம்பிச்சு நீ வீடியோ ஒன்று போடு, 4 பேர்கிட்ட நீ உனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளு, நீ கண்டிப்பா நீ போட உள்ள வீடியோ அன்னைக்கு நைட்டு மட்டும் நீ பாரு, மறுநாள் காலையில உன் மூஞ்சில சிரிப்பு இருக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரி பண்ணேன். ராபின்னு சொல்லிட்டு, ராபி தெரியல உங்களுக்கு, இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ராபின்னு சொல்லிட்டு இந்த இன்கம்லாம் போடுவார்ல, அந்த மனுஷன் ஒரு வீடியோ சப்போர்ட் வீடியோ போட்டா போல, மறுநாள் காலையில அதாவது 24 ஹவர்ஸ்ல 1 lakh சப்ஸ்கிரைபர்.